Hi guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த 2022ல நான் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் பத்தி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். And இந்த 2022 ஓட லாஸ்ட் வீடியோவா இது இருக்க போகுது. So என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So நான் காட்ற ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அங்க நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மினிசோட கியூட் இந்த ஒரு கோம் தான் வந்து வாங்கியிருந்தேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு வந்து நல்லாவே கியூட்டா இருக்கு and பிங்கா இருக்கு. சோ இது பிரிசல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹேண்டியா and travel friendlyயா வந்து இருந்துச்சுன்னு வாங்கியிருந்தேன். ஆல்சோ வந்து நமக்கு கோம் பண்றதுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சோ இந்த மாதிரி ரவுண்டா நமக்கு பிரிசல் இருக்கு அப்படின்றனால நம்ம ஸ்கேல்ப்புக்கு வந்து ஒரு நல்லா இருக்கு. நமக்கு ஒரு மசாஜ் அந்த ஒரு ஃபீல் மாதிரி இருக்கு அப்படின்றனால வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 500 தான். கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அங்க நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டவ்வோட டியூட்ரண்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் டியூட்ரண்ட் மாதிரி தான் இருக்கும். and இது வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு ஒரு லிப்ஸ்டிக் நம்ம இப்படி சுத்தனா இப்படி மேல வரும் அந்த மாதிரி தான் வந்து வருது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டராம்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காவே இருக்கு இந்த ஸ்மெல். அண்ட் நான் வாங்கினது பாத்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசிங் கிரீம் குக்கும்பர் அண்ட் கிரீன் டீ சென்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெஃபினட்டா இந்த ஒரு டவ் டியூட்ரண்ட் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஆல்சோ இதுவுமே வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து நான் 2வது டைம் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயரே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இயர் வந்து இது நியூவா வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதனால இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது பாத்தீங்கன்னா ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ ஆல் ஸ்கின் டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்க ஸ்கின் கேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து மேக்கப் பிஃபோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாமா எர்த்தோட இந்த ஒரு ஜெல் மாய்ஸ்சரைசர் தான். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா அந்த பான்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. இது வந்து கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்கன்னா திக்கா இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா நான் அந்த ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ காலி பண்ணியிருக்கேன். நீங்க வந்து பார்க்கலாம். Aqua Glow Face Moisturizer அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 72 hours ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 72 hours அப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் இந்த ஒரு நாள் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் ஃபுல்லாவே நம்மளுக்கு அந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் ஃபீல் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டவ்வோட ஹேர் மாஸ்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ஸ் டேமேஜ் ரிப்பேர் ஹேர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியா இருக்கு. ஆல்சோ நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கண்டிஷனர் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் அதை விட திக்கா இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாய்ஸ்சரைசிங் ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த மாஸ்க்கை வந்து பிஃபோர் அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு அகைன் கண்டிஷனர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஹேர் வந்து ஒரு ட்ரையான ஹேராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ட்ரை ஹேருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லனேஜோட ஸ்லீப்பிங் லிப் மாஸ்க். ஸோ இதுவுமே வந்து நான் இந்த இயர் தான் வந்து வாங்கியிருந்தேன். பட் இது வந்து நான் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இது நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இந்த டப்பா வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அண்ட் ப்ராடக்டே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. கீழே இந்த வரைக்குமே வந்து ப்ராடக்ட் வந்து கிடையாது, அந்த டப்பா தான் இருக்குது. ஸோ இது வந்து இவ்வளோ தான் இருக்கே, அது நம்மளுக்கு எவ்வளோ நாள் வந்து ஸ்டே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 6 months மேலே வந்து ஸ்டே ஆகுது. ஏன்னா இது வந்து அவ்வளோ திக்காக இருக்குது. ஆல்சோ இதோட ப்ரைஸ் வந்து 500க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து உங்களால் ஓகே அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியும்னா வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து இன்னொரு ப்ராடக்ட்டை வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டிக்கோட பயோபெரி இந்த ஒரு லிப் பாம். ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு 6 monthsக்கும் மேலே வந்து ஸ்டே ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அண்டர் 200 அந்த ரேஞ்சில் தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் சேம் நம்மளுக்கு வந்து நைட்டு நான் அப்ளை பண்ணேன்னா காலையில் வரைக்குமே என்னோட லிப் வந்து அந்த மாய்ஸ்சரைசர் அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குது. நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த ட்ரை ஆச்சு லிப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து டெஃபினட்டாக டார்க் ஆகிடும் லிப். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி லிப் பாம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்கள் லிப் வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இந்த பயோட்டிக்லேயே அண்டர் ஐ க்ரீம் வந்து நான் வாங்கியதான். இது வந்து பார்த்தீங்கன்னா பயோ ஆல்மண்ட் அண்டர் ஐ க்ரீம். ஸோ இதுவுமே என்னோட அந்த டார்க்னஸை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இந்த பயோட்டிக்லேயே ட்ரை பண்ணுங்க. அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை விட கொஞ்சம் டார்க்காக வந்து ஆக்காம கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதுவுமே எனக்கு அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் இப்போ வந்து இது காலி பண்ணிட்டேன். நான் வந்து வேறு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து அது காலி ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் இது வந்து வாங்கிடுவேன். ஆல்சோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு டார்க்னஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தாமல் ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிடெமோட மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 125 ml தான் இருக்குது. பட் 800க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 800க்கு வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம எடுத்துட்டுமே வந்து அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது. கொஞ்சம் வந்து நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கிற அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கோங்க. பட் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஸ்கின் கேருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிஃபோர் மேக்கப்புக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், ஒரு லைட் வெயிட்டாக அண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. என்கிட்ட மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நிறைய பிராண்டில் நான் வந்து வாங்கிடுவேன். ஸோ அதனால் வந்து இதையும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்கின் டைப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரிஜினாவோட சன்ஸ்க்ரீன். ஸோ மோஸ்ட்டாக வந்து என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், சன்ஸ்க்ரீன் வந்து நல்ல சன்ஸ்க்ரீன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நான் கண்டிப்பாக வந்து நியூட்ரிஜினாவோட சன்ஸ்க்ரீன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து வேறு எந்த சன்ஸ்க்ரீனும் வந்து வாங்கி உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா வந்து வாங்கிக்கோங்க. பட் நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நியூட்ரிஜினாவோட சன்ஸ்க்ரீன் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஒரு ரொம்ப திக்காக நம்ம ஃபேஸில் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. ஃபேஸை வந்து மோஸ்ட்டாக சன்ஸ்க்ரீனில் என்ன பிரச்சனைனா நம்ம அப்ளை பண்ணதும் ஒரு மாதிரி டார்க் ஆக்கிடும், ஒரு மாதிரி ஒயிட்டிஷா ப்ளூயிஷா இந்த மாதிரி தான் நான் வந்து நிறைய சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு வந்து அந்த ஒரு ஒயிட்டிஷ் அந்த ஒயிட் காஸ்டிங்லாம் வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோனஸ் மாதிரி வந்து கொடுக்குது. எனக்கு வந்து சீரியஸாக ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச சன்ஸ்க்ரீன். ஆல்சோ நிறைய பேர் வந்து நீங்கள் ரிவ்யூ வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து டெஃபினட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோனர்லேயே வந்து மாமா எர்த் டோனர் வந்து நான் இப்போ கரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளோ காலி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இதோட பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் வந்து இது மாதிரி ஓப்பன் க்ளோஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு அந்த ஸ்ப்ரேயில். அண்ட் ரொம்பவே நம்மளுக்கு திக்காக அந்த பேக்கேஜிங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஆல்சோ ப்ராடக்ட் உள்ளேயும் நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாமா எர்த்லேருந்து இந்த க்ரீன் டீ இந்த ஒரு டே க்ரீம் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் டே க்ரீமை வந்து நான் நைட்டுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வந்து இது அந்தளவுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு க்ளோனஸ் மாதிரி வந்து கொடுக்குது. யூஸ் பண்ணும்போது ஒரு லைட்டாக ஒரு அந்த ஆயிலி எஃபெக்ட் வந்து இருக்கும்ல, அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படின்றனால நான் நைட் டைம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நைட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது காலைல வரைக்குமே என்னோடய ஸ்கின் வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் அந்த லெவல்லே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலேயோட நைட் க்ரீம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காலியே பண்ணிட்டேன். இது வந்து என்னோட செகண்ட் இது. ஸோ அதையே வந்து நான் காலி பண்ணிட்டேன். இப்போதைக்கு அதை மாமா எர்த் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றனால இது வந்து ரீட் பர்ச்சேஸ் வந்து பண்ணல. அது காலி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து சேம் நம்மளுக்கு வந்து ஒரு நைட்டு நம்ம அப்ளை பண்ணால் காலையில் வரைக்குமே எனக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அந்த மாய்ஸ்சரைசர் அந்த இதுலேயே நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுது. ஏன்னா எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால காலையில் எனக்கு அந்த ட்ரையோடவே எனக்கு இருக்கிறதுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு ப்ராடக்ட்லாம் வந்து நான் நைட் டைம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓலேயோட 7-in-1 டெய்லி சீரம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ml. இதுவுமே வந்து ஒரு லோஷன் மாதிரி இருக்கும். ஒரு க்ரீமான ஒரு சீரம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ரைஸி தான், 700 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ யூஸ் பண்ணும்போது ஸ்கின்க்கு வந்து ரொம்ப லைட் வெயிட். நம்ம அந்த நியூட்ரிடமோட அந்த மாய்ஸ்சரைசர் சொல்லியிருந்தால அதை விடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. ஸ்கின்னுக்கு வந்து நம்ம யூஸ் அப்ளை பண்ணியிருக்கதே வந்து தெரியாது. பட் அந்த ஒரு மாய்ஸ்சரைசர் ஃபீல் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் மாமா எர்த்தோட இந்த ரைஸ் டே க்ரீம். ஸோ டேக்கு வந்து இப்போ கரண்ட்டாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட். ஆல்சோ இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் தான். ஸோ பேக்கேஜிங் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. இந்த ஒரு பம்பிங் டைப்பில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஓலேயோட மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசரே வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நான் மேக்கப் பிஃபோராக வந்து எப்போவுமே வந்து போடுவேன். எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கும்போது நான் வேறு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். மேக்கப் பிஃபோர் கண்டிப்பாக இதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், லைட்டாக ஒரு பிங்கிஷான ஒரு டெக்ஸ்சர் வந்து இருக்குது. அண்ட் இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து எனக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால நான் 2 மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே மேக்கப் பிஃபோரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கார்னியரோட இந்த ஒரு லோஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான லோஷன் மாதிரி இருக்கும். இப்போ நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லோஷனில் வந்து கொஞ்சமாக சன்ஸ்க்ரீன் வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து என் கையிலையும் காலையும் வந்து அப்ளை பண்ணிப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் கம்ப்ளீட் மாய்ஸ்சரைசர் சீரம் இன் லோஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விட்டமின் சி. இது சும்மாவே நம்ம கையில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு க்ளோ எஃபெக்ட் மாதிரி வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோட்டிக்கோட ஃப்ரூட் பிரைட்னிங் ஃபேஸ் மாஸ்க். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒரு 3 இயர்ஸாகவே வந்து இது வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஃபீல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்ம ஸ்கின்ல வந்து செட் ஆகிடும். அண்ட் அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேன் வந்து லைட்டாக வந்து குறைஞ்ச மாதிரி நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே ஒரு பிரைட்னஸாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றனால நான் இதை வந்து அகைன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷெரில்ஸோட ஃபேஷியல் கிட்.
ஸோ இந்த ப்ளூ கலர் கிட் இருக்குல்ல, டெஃபினட்டாக வந்து இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 யூஸ் தான் வரும். அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்குது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பிஃபோராக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேன் வந்து கிளியர் ஆகுது. அந்த பிக்மெண்டேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து லைட்டர் பண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து கொடுக்குது ஃபேஸில். ஸோ நான் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அகைன் நான் வந்து யூஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஸோ இது ஏன் நான் வந்து அகைன் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். இது வந்து யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் வரும்போது அதுக்கு பிஃபோர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரம். ஸோ சீரமில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது வந்து இந்த ஸ்ட்ரீக்ஸோட இந்த வால்நட் சீரம். ஸோ இது வந்து நான் ஒரு 3rd டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பிடிக்கும். சீரம் மட்டும் நான் வந்து அப்படியே ஸ்டாக்லேயே வந்து வச்சுருப்பேன். இதுக்கப்புறமா நிறைய சீரம் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச சீரம் தான் நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml இருக்கும். பட் இதுவுமே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் நம்மளுக்கு இருக்குது. ஹேரில் வந்து அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களோட ஹேர். ஸோ கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதை தாண்டி கொஞ்சம் நல்ல ஒரு சீரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேட்ரிக்ஸோட பைலாக் சீரம். இது வந்து என்னோட 2nd பர்ச்சேஸ். ஸோ இது ஒன்று நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால எனக்கு வந்து கொஞ்சம் நான் வேறு சீரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றனால ஒரு 1 இயருக்கும் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. எனக்கு ஒரு சீரம் வந்து சொல்கிறேன். இது வந்து 2nd பர்ச்சேஸ். இதே மாதிரி நான் இன்னொன்று வந்து வச்சுருந்தேன். அது வந்து ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டு தான் இது வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவுமே வந்து அண்டர் 300 தான். அது அண்டர் 200 நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக்ஸோட கொஞ்சம் ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதனால வந்து இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டினோட இந்த ஒரு ஹேர் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட். இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு பேக்கேஜ் வந்து வச்சிருக்கேன். அது வந்து ஃபுல்லாக வந்து காலி பண்ணல. ஸோ ஸ்டாக் வச்சுக்கணுமே. ஏன்னா இது வந்து எப்போவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்குது எந்த ஆன்லைன் பார்த்தாலுமே. அதனால ஸ்டாக் வேணுமே அப்படின்ற போது நான் எப்போ இது அவைலபிளாக இருக்கோ அப்போ வந்து கரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். ஸோ ஸ்டாக்கில் வாங்கி வச்சுருக்கேன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கும். நம்மளுக்கு ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். ஹேருக்கு நம்ம ஃபேஸ்க்கு எப்படி மாய்ஸ்சரைசர் போடுறோமோ அதே மாதிரி வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இருக்கும் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் பார் எலிமினேட்டிங் லோஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகுனா ஒரு ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. லைட்டாக இது வந்து ஒயிட் அந்த ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்குது. பட் அப்ளை பண்ணது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பிங்கிஷான ஒரு டெக்ஸ்சர் வந்து மாறிடும். ஸோ மேக்கப் பிஃபோராக வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஆல்சோ ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஃபோட இந்த ஒரு இலிமினேட்டிங் ஃபேஸ் ப்ரைமர் ரேடியன்ட் க்ளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்கின் கலரில் வந்து இருக்குது. அண்ட் இது நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசரில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிப்பேன். இது வந்து ஒரு ப்ரைமர் மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பட் நம்மளுக்கு ஒரு சேம் வந்து கொஞ்சம் இந்த இலிமினேட்டிங் அந்த க்ரீம்லாம் வந்து எப்படி இருக்குமோ அது வந்து கொஞ்சம் ஒரு ஜிகுன்னு இருக்கும்ல, லைட்டாக ஒரு ரொம்ப மைன்யூட்டாக தெரியும்ல ஃபேஸில், அந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் நான் வந்து மாய்ஸ்சரைசரில் மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளைனாகவே ப்ரைமர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி நம்மளுக்கு அந்த இடம் ஒரு ரொம்ப ஜிகுன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ஹைலைட்டர் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. பட் எனக்கு க்ரீமில் வந்து அந்தளவுக்கு வந்து அது பிடிக்கல. பட் இப்படி நம்ம மாய்ஸ்சரைசரில் மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் வந்து இதை அப்படி மெயின்டைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் இந்த சுகரோட இந்த காம்பேக்ட் பவுடர். இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பச்சினோ. இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 399 499 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் வந்து வார்ம் ஸ்கின் டோனாக இருக்கீங்க, ஒரு லைட் மீடியம் வார்ம் ஸ்கின் டோனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா என்னோட 2022 ஃபேவரட்டான ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஆல்சோ நியூ இயருக்கு ஏதாவது ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம மீட் பண்ணலாம். பாய், see you.